ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் விசாப்பூர் ஃபோர்ட் போனதோட எக்ஸ்பீரியன்ஸை டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் பாஜா கேவ்ஸ் பார்த்து முடிச்சுட்டு செம்மையான வியூவில் நல்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு விசாப்பூர் ஃபோர்ட் போகிறதுக்கான பாத்தை ரீச் பண்ணேன். இனிஷியலாக இப்படி ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். பாஜா கேவ்ஸ் மாதிரியே இந்த ஃபோர்ட்டும் ரீச் ஆக ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் போக போக தான் எல்லாமே வேறு மாதிரி மாறிச்சு. நான் போனது மான்சூன் சீசன்றதால கிளைமேட் செம்மையாக இருந்தது. ஸோ டயர்ட்னஸும் அவ்வளோவோ இல்லை. நீங்களும் லோனாவாலா ட்ரிப்க்கு பிளான் பண்ணுறீங்கன்னா மான்சூன் டைமில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பிளேஸோட பியூட்டியை நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண முடியும். ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் நடந்து முடித்ததுக்கப்புறம் மேலே ஏறி போகிற வழி இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு இடத்த கிராஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிகாஸ் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துடுவோம். அப்படியே நடக்கிற வழியெல்லாம் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். பார்க்க நல்லா இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேலே போக டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. கொஞ்சம் ஹாஃப்வே ரீச் ஆனதும் ஒரு ஸ்பாட்டில் முன்னாடி என்ன இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு மிஸ்டியாக இருந்தது. இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் கரெக்டாக எந்த சைட் போகிறதுன்னு தெரியாமல் டைவர்ட் ஆகிட்டோம். எந்த இடத்துல வழி தெரியுதோ அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடந்ததுக்கப்புறம் எந்த சைட் போகிறதுன்னு கன்ஃபார்மாக தெரியல. சரி, இந்த சைட் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போன்னு நடந்து போயிட்டே இருந்தப்போ ஒரு செம்மையான ஸ்பாட் வந்தது. கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம்னு நம்பி இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து நடக்க ஆரம்பித்து திரும்ப காட்டுக்குள்ளே மாட்டின மாதிரி ஒரு இடத்துல சிக்கிட்டோம். அங்கேருந்து ரிட்டன் வந்து வேறு ஒரு வழியில் நடந்து போயிட்டுருக்கப்போ இந்த சிவன் டெம்பிளை ரீச் ஆனோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து இப்படி ஒரு டெம்பிளை பார்த்ததே செம்ம ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பி அப்படியே சைடில் ஒரு ரூட்டில் நடந்து போனால் ஒரு செம்மையான பிளேஸ் வந்தது. இங்கே ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் கூட இருக்கும். ப்ளஸ் விசாப்பூர் ஃபோர்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னாலே இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இங்கே நடந்து போகிறப்போ நான் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன்.
ஸோ நீங்கள் போகிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். நாங்கள் ஃபோட்டோ எக்ஸாக்டாக ரீச் பண்ணலனா கூட டாப் பாயிண்ட் வர போயிட்டு முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே வரப்போ வழியெல்லாம் எப்படி இருந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. கீழே இறங்கி போக போக ரொம்ப இருட்டிடுச்சு. ஸோ அந்த பாத்தெல்லாம் க்ராஸ் பண்ணி கீழே வர்றது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. கரெக்டாக ஈவினிங் ஒரு 6:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். என்னோடய 4 days and 3 nights ஆஃப் லோனாவலா ட்ரிப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விசாப்பூர் ஃபோர்ட்க்கு போனது தான். லோனாவலா ட்ரிப் போனதை பற்றி டீட்டெயிலாக என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மேலே வர லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் விசாப்பூர் ஃபோர்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் பாஜா கேவ்ஸ்க்கு போனேன். பாஜா கேவ்ஸ் போனதை பற்றியும் டீட்டெயில்டாக என்னோடய சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணும்னா மேலே வர லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ட்ராவல் அண்ட் ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஷாஸ் டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.